அவரது ஆடைகளை பறித்த போதுதான். ஆடை இல்லாமல் ஆளுக்கு மதிப்பில்லை, ஆள் இல்லாமல் ஆடைக்கும் சிறப்பில்லை. எனவேதான் ஆள் பாதி ஆடை பாதி என்கிறார்கள். கொலையை விட கொடியது அவமானம். அடுத்தவருக்கு அவமானம் நேர்ந்தால் தனது மானம் காக்கப்படும் என்று நினைப்பது ஒருவித மனநோய். இந்த மனநோயாளிகள் அடுத்தவர்களை அவமானப்படுத்தி தமக்கு பெருமை சேர்க்க முயல்கிறார்கள். இயேசுவின் ஆடையை அவிழ்த்து அவமானப்படுத்தியது அன்றைய அதிகார கூட்டம். இன்று ஆடையை கட்டி அவமானப்படுத்துகிறார்கள். வால் முளைத்த வதந்திகளை கால் முளைத்த கற்பனைகளால் கட்டி நேர்மையாளர்கள் மீது இரத்த காயங்களோடு ஒட்டியிருந்த என் ஆடையை பலவந்தமாக ஒழிக்கிறார்கள். அது வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுவது போல் இருக்கின்றது. மீண்டும் வடை திறந்த வெள்ளம் போல் ரத்தம் பீரிட்டு கிளம்புகின்றது. முன்பிலும் அன்பை காட்ட என் மேலாடையை களைந்துவிட்டு சீடர்களின் பாதம் கழுவினேன். இப்போது துரோகம் காட்ட படை வீரர்கள் என் ஆடைகளை களைகிறார்கள். சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்றால் ஓர் அடிமையாய் மாற வேண்டும். அடிமை ஒருவனுக்கு